கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிறப்பை பத்தி நம்ம இந்த மாதத்துல தியானித்து வரோம். ஆண்டவர் நமக்காக பிறந்தார். ஆமென். அவர் பிறந்தது உண்மை. அவர் பிறந்த போது வயல்வெளியில என்ன பண்ணிருக்காங்க, இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் ஆடுகளை தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் அவர்கள் வந்து அவரை பார்த்து ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன போது பைபிள் சொல்லுது அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஏன் பயந்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 0 வாட்ஸ் பல்ப் கூட கிடையாது, அப்படிதானே? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல்பு கூட கிடையாது. ஊர் உலகமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பனியில கொற்ற பனியில தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், எந்த நேரத்தில் திருட வந்து திருடுவான், இல்லன்னா எந்த நேரத்திலயும் ஒரு மிருகம் வந்து அவங்க ஆடை திருட்டு போயிடும். ஆடை என்ன பண்ணிடும், சாகடிச்சிடும். சாகடிச்சுட்டா யார் மாட்டுவா? ஓனர் கிட்ட. இவங்க தான் பொறுப்பு. மேய்ப்பர் தான் மாட்டுவாங்க. ஒண்ணே அவங்க காசு கொடுக்கணும், இல்லன்னா அடிப்பாங்க, இல்லன்னா வெட்டிடுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு தண்டனை. இப்படி எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது தன் வாழ்க்கையில அநேக பயத்தோடு இப்படி இருக்கும் போது தேவதூதன் அவளை பார்த்து சொன்னாரு, நீங்க பயப்படாதிருங்க. தேவதூதன் வந்தப்போ 2 விதமான பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒண்ணு, இயற்கை தேவதூதன் எப்படி இருப்பாங்க, இயற்கைக்கு மேற்பட்டவங்க. ஒரு நார்மலா மனுஷன் ஒரு 6 அடி 7 அடி 6 அடி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு 10 அடி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு பயம். ரெண்டாவது, கர்த்தருடைய மகிமை வந்தா மனுஷன் என்ன பண்ணிடுவான், மனுஷனால தாங்க முடியாது. சில வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கேமரா எதிரில இருந்து பிடிக்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் வாழ்க்கையில அநேக தவறான காரியங்கள் இருந்தது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் கையை அந்த கேமராக்கு நேரம் நீட்டும் போது அந்த கேமரா பிடிச்சிருந்த பையன் கீழே வந்தான். அந்த வர்ணம் அவனால் தாங்க முடியல, அந்த பவர் அவனால் தாங்க முடியல. வாழ்க்கையில தவறான காரியங்கள் இருந்ததுனால அந்த பிரசனத்துல அவனால் நிக்க முடியல. அப்ப கர்த்தருடைய பிரசனம் வரும்போது மனுஷன் விழுந்துருவான். பழைய ஏற்பாட்டுல வாசிச்சோம்னா சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமை வருது. 3000 பேர் ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்து அந்த மலையை தொட்டதுனால 3000 பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க பழைய ஏற்பாடுல வாசி பார்த்தா கர்த்தருடைய மகிமை வந்து ஜனங்களுக்கு தகுதி இல்லைன்னா அந்த மகிமை அவங்களை அழிச்சிடும், அவங்க இறந்துருவாங்க. ஆனா புதிய ஏற்பாடு அதே பார்த்து இவங்க பயந்துருப்பாங்க. இந்த மந்தை மேய்க்கிறவங்க எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவங்க, யாராலும் மதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க மேல எப்போது அந்த ஆட்டு நாத்தம் அடிக்கும் சொல்லி அந்த சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க, சொந்தக்காரங்க அவங்க எங்க ஃபங்க்ஷன் கூட மாட்டாங்களாம். அவங்க மேல எப்போ அந்த நாத்தடிக்கும். அவங்க வந்து எல்லா சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க, எல்லாரும் அற்பமா எண்ணப்பட்டு துரத்தப்பட்டவங்க. அவங்க வாழ்க்கையில் அநேக தவறான காரியங்களா இருந்தது. அந்த நேரத்துல கர்த்தருடைய மகிமை வந்த போது அவங்க எல்லாம் அலறி இருக்க கூடாது. ஐயோ, இந்த கர்த்தருடைய மகிமை வந்திருக்குது, நம்ம வாழ்க்கையில் 1008 தவறு இருக்குது, நம்ம அழிய போறோம்னு சொல்லி கதறி கொண்டிருந்த போது அந்த தேவதூதன் சொன்னா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை தகுதிப்படுத்தி அந்த மகிமையை தாங்கக்கூடிய வண்ணம் உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் பூமியில மனுஷனா வந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்க நானும் பலவிதமான தகுதி இல்லாம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்மளை தகுதிப்படுத்த அந்த கர்த்தருடைய மகிமையை நம்ம அனுபவிக்க கர்த்தர் நமக்காக இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் இந்த கர்த்தருடைய மகிமைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். லேவியர் 10:1-2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகள் அக்கினியையும் அதுமேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு அவரை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள். பெரிய பாஸ்டருடைய பசங்க நாதாவும் அபியூதாவும் அவர்கள் எல்லாம் அந்நிய அக்கினியை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அந்நிய அக்கினி. நெருப்புல எப்படி அந்நிய அக்கினி வரும்? நெருப்புன்னா எல்லாமே ஒரே நெருப்பு தானே. அப்ப தலைவர் 2 வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, 2 காரியம் சொல்றாங்க. ஒண்ணு, பக்கத்துல இருக்கிற துஷ்ட தெய்வங்களுக்கு ஏத்தனை விளக்குல இருந்து ஒன்னு எடுத்து வந்திருக்கலாம். இல்ல 2, இவங்க சரக்கஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, கர்த்தருடைய ஆலயத்துல போய் அந்த தூபத்தை எடுத்து போயிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை அவளை கொன்று போட்டதுன்னு பாக்குறோம். ஆனா நீங்களும் நானும் அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளை தகுதிப்படுத்தின தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது,
கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்தார். அவரோடு கூட எழுப்புறது மட்டுமல்ல, அவர் இருக்கிற இடத்துல நம்மளை உட்காரக்கூடிய அளவு தகுதிய உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அப்படியே நேசிச்சிருக்கா. அப்போ கர்த்தருடைய மகிமைக்கு நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் 1008 தவறுலாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளோட தகுதி கர்த்தர் கொடுத்தது. நீங்களும் நானும் நீதிமான். காரணம் நம்மளுடைய வாழ்க்கையினால இல்ல, அவர் நமக்காக எல்லா பரிகாரத்தையும் பண்ணினதுனால நீங்களும் நானும் பசுத்தவான் பசுத்தவாட்டி. அல்லேலூயா. 100 உலகம் 1000 சொல்றது பிரச்சனை இல்லை. நம்மளே சொல்லிக்கலாம், ஐயோ என்ன மாதிரி கெட்டவன் இல்லையான்னு. ஆனா கர்த்தர் சொல்வாரு, நீ பசுத்தவான், நீ தான் நீதிமான். காரணம் நம்மளுக்காக எல்லாம் பரிகாரம் பண்ண கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது, அவர்கள் லூக்கா 15:20 வாசிக்க. லூக்கா 15 புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இரண்டாவது, தேவன் ஏசப்பா அந்த பூமியில வந்து பிறந்தார்ல, அது அவருக்கு பெருமையா கேவலமா? பெருமையா? ஒரு சமீபத்துல ஒரு 2 சாமியார்கள் இருக்கிறாங்க. நம்ம அந்த சாமியார்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது. அவங்கள கடவுள்னு சொல்ற அந்த பேர்லாம் சொல்ல வேணாம், விட்டுருவோம். அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. அந்த பட்ட பேரை சொல்லாம அவங்களோட ஆதார் கார்டுல ஒரு பேர் இருக்குல்ல, மனுஷனா, அந்த பேர் அவங்க கிட்ட சொல்ல டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த பேர் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு தான் ஒரு பட்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பெருமை, நான் கடவுள், நான் யாரு கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது, நான் கடவுளா, எனக்கு ஒரு பேர் இருக்குது. நீ என்னுடைய ஆதார் கார்டுல இருக்கிற, ரேஷன் கார்டுல இருக்கிற ஒரிஜினல் பேரை சொல்ற, அது எனக்கு என்ன அசிங்கம். அப்போ கடவுள்னு சாதாரண மனுஷனா இறங்குறது ஒரு மனுஷனுக்கே அசிங்கம்னா, கடவுள் கோடாகோடி மடங்கு உயர்ந்தவர், அவரு மனுஷனா வருது பெருமையா அசிங்கமா? கடவுளா இருந்து மனுஷனா பெருமையா? கடவுள் கோடாகோடி மடங்கு உயர்ந்தவர்மா? கடவுள் கோடாகோடி மடங்கு உயர்ந்தவர், மனுஷன் கோடாகோடி மடங்கு தாழ்ந்தவர். அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஒரு பெருமையும் கிடையாது. அவ்வளவு பெரிய உன்னதத்தில் இருக்கிற கடவுள் சாதாரண மனுஷனா வருது அசிங்கம். அவருக்கு அசிங்கம் தானே, அசிங்கம். அது வந்து எந்த பாராட்டக்கூடியதும் இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரமோ தேவ தூதர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரை துதிச்சு பாடிட்டே இருக்கிறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லிட்டு நிலாவுக்கு நிலா இருக்குல்ல, நிலாவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆராய்ச்சியாளர் ராக்கெட்ல போயிட்டு அதுல கால் வச்ச உடனே முழு உலகமும் ரேடியோல அலர்னாங்களா, நம்ம பூமியில ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், நிலாவுக்கு போயிட்டான். நம்ம பூமிக்குரிய ஒரு ஆளு நிலாவுக்கு போயிட்டு பைபிள் வச்சுட்டு வந்துட்டான், காலை வச்சுட்டு வந்துட்டான், எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிலாவுக்கு போறது, நம்மளோட உயரத்துல இருக்க நிலாவுக்கு போறது ஒரு மனுஷன் போறது பெருமை. ஆனா பரலோகத்துல இருக்கிற தெய்வம் தம்மை தாமே வெறுமையாக்கி பூமிக்கு வருது ரொம்ப அசிங்கம். தன்னை மனுஷனா கடவுளா இருந்து தன்னை எல்லா சக்தியையும் விட்டுட்டு ஒரு மனுஷனா மாறுது. இப்ப நீங்க ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க, உங்களோட பதவியில இருந்து கீழே வந்துட்டீங்கன்னா பெருமையா அசிங்கம் தானே அது. நம்ம என்ன சொல்றது, சம்பளம் குறைச்சிட்டாங்க, உங்களை வந்து வேற ஒரு இடத்துல ஒரு சம்பளம் குறைச்சி வேற ஒரு இடத்துல போட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய அசிங்கம். ஏசப்பாவுக்கு உண்மையா சொல்ல போனா கடவுளா இருந்த ஒரு மனுஷனா வருது அசிங்கம். ஆனா பைபிள் சொல்லுது, ஏசப்பா அதை பெருமையா நினைச்சாராம், தேவ தூதர்கள் அவரை புகழ்ந்தாங்களாம். ஹல்லேலூயா. உங்க கூட என் கூட இருக்கிறதுக்கு சில மனுஷங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். தன்னுடைய சொந்த தங்கச்சி கிட்ட படிப்பு இல்லன்றதுக்காக தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட தங்கச்சின்னு சொல்லாத ஆட்களும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் கம்பெனியா எல்லாம் வெளியில போவாங்க, சினிமாக்கு எல்லாம் பார்க்குக்கு எல்லாம் போனா அந்த 2 ஆபீஸ் பாய், ஒரு ஆபீஸ் பாய் என்ன பண்ணாரோ இன்னொரு ஆபீஸ் பாய் கூட இருக்கவே மாட்டார். அவங்க பெரிய ஆளு கூட போய் நிப்பாராம். சொல்லுவாரா, ஏய் நீ ஆபீஸ் பாய், நான் உன் கூட நின்னா எனக்கு அசிங்கம், உன் கூட இருந்தா என்னையும் நான் ஆபீஸ், இவரும் ஆபீஸ் பாய் தான், ஆனா இவரு பெரும்பாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாராம். பெரிய ஆபீஸர் கூட உட்காரணும், பெரிய ஆபீஸர் கூட டீ குடிக்கணும், பெரிய ஆபீஸர் கூட பேசணும். அப்படி ஒரு மனுஷன் தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் கூட நிக்கிறதையே அசிங்கமா நினைக்கும் போது, கர்த்தர் உங்க கூட என் கூட நிக்கிறத பெருமையா நினைச்சாரு. ஹல்லேலூயா. உங்க கூட என் கூட நினைக்கிறது
ஒருவேளை பொண்டாட்டி அசிங்கமா நினைக்கலாம், கணவர் அசிங்கமா நினைக்கலாம், உறவினர்கள் அசிங்கமா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம கூட மனுஷனா வந்திருக்கு, அவர் பெருமைப்பட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய அன்பு. எபிரேயர் 2:11 வாசிக்க கேட்போம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவே இல்லை. உங்களே என்னையும் தங்கச்சின்னு சொல்றதுக்கு, உங்களே என்னையும் தம்பின்னு சொல்றதுக்கு, ஏன் தம்பி ஏன் தங்கச்சின்னு சொல்றதுக்கு அவர் அசிங்கப்படவே இல்லையா? காரணம் நம்ம கூட இருக்கிற அவர் பெருமையா நினைச்ச தெய்வம். ஹல்லேலூயா! உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் நம்ம கூட இருக்கிறத, ஐயோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறது கூட அசிங்கமா நினைக்கலாம், நம்ம கூட நிக்கிறது அசிங்கமா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறத அவர் பெருமையா நினைச்சு அவர் புகழ்ச்சி எல்லாரும் புகழ்ந்தாங்கன்னு பாக்குறோம். ஒரு பையன் தான் அப்பா கிட்ட சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் தவறான வாழ்க்கை வாழ்ந்த போதும் அந்த பையன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பைபிள் சொல்லுது, அவங்க அப்பா அந்த பையனை தேடி ஓடினார். இஸ்ரவேல் முறைப்படி ஒரு அப்பாவும் ஒரு பையன் ஓடுறது அசிங்கம். ஆனா பைபிள் சொல்லுது, அந்த கெட்ட பையன் வரும்போது தன்னோட பெத்த அப்பா அந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா லுங்கி மாதிரி நல்லா கட்டிட்டு அந்த பையனை தேடி ஓடினாராம். காரணம், அந்த புள்ள மேல இருக்கிற பாசம் அவருக்கு எந்த அசிங்கமும் தெரியவே இல்லை. உங்க மேல என் மேல வச்ச பாசம் அவர் அரை நிர்வாண சிலுவையில தொங்கும் போதும் அவருக்கு அது பெருமையாவே நினைச்சார். ஹல்லேலூயா! கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, எல்லாம் கண்ணை மூடி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த தேவ தூதர்கள் பயந்தாங்க, இந்த மகிமை அழிச்சிருமோ, கடவுளுடைய மகிமை கெட்டவங்களாக எங்ககிட்ட வந்திருக்குதுன்னு சொல்லி பயந்தாங்க. ஆனா அந்த மகிமை அவர்கள் அழிக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பேர் செத்து போன போது, இந்த மகிமை வந்த போது எத்தனையோ பேர் மரித்து போன போது, 3000 பேர்லாம் மரித்து போன போது இந்த தேவ தூதர்கள் அழிக்கவே இல்லை. காரணம், இயேசப்பாவுடைய பரிகாரம் இருந்தது நம்ம வாழ்க்கையில. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற எனக்கு தகுதியே இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்மளுக்காக பரிகாரம் பண்ணின ஒரு தெய்வம் இருக்கிறதுனால நீங்கள் நானும் தகுதியுடையவர்கள். ஹல்லேலூயா! இரண்டாவது, அவர் நம்ம கூட இருக்கிறத, நம்மள தங்கச்சின்னு சொல்றத, நம்மள தம்பின்னு சொல்றத, நம்மள சகோதரின்னு சொல்றத அவர் வெட்கப்படவே இல்லை. மனுஷங்க வெட்கப்பட்டிருக்கலாம். நல்லா ஜெபமா, ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தகுதிப்படுத்தும் மகிமை தருகிறவர். ஆண்டவர் எங்களோடு இருப்பதை நீ பெருமையா நினைக்கிறவர். ஆண்டவரே மனுஷங்க எங்க கூட இருக்கிறத, எங்க ஒரு வேலையில சேர்க்கிறத, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறது, எங்களை கூட நிற்கிறது அசிங்கமா நினைக்கும் போது அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறத பாக்கியமா நினைச்சீரு, பெருமையா நினைச்சீரு. உங்க கோடா கோடி ஸ்தோத்திரம். அந்த அளவற்ற அன்பிற்காக நன்றி. ஆண்டவர் வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்கள் மறையட்டும். எல்லா சரீரங்கள் இருக்கிற பல